உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. என்னங்க கார்த்திக் நீங்க இப்படி பார்த்துட்டே நிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல மகா, சும்மாதான். சரி, அங்க நடந்தது எதுவும் வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் சொல்லாட்டி அவங்களுக்கு தெரியாதா? காலையில நியூஸ் பேப்பர் பார்த்தாலே தெரிய போகுது. நம்ம பண்ண சாதனை எல்லாருக்கும் தெரியட்டு விடுங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது மகா. போலீஸ் கிட்ட நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். இதுல உன் பேருக்கு எதுவும் அடிபட்டுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்படி ஒரு கும்பலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிறது மட்டும்தான் நியூஸ்ல வரும். மற்றபடி உன்ற பேர்லாம் வராது. ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ற பேர் வந்திருந்தா எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். நீ பண்ணது பெரிய சாதனை தான். ஆனா உன்ற பேர் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல, இப்பதான் மனசு குழுகுழுன்னு இருக்கு. சரி, நான் உள்ள போறேன். சரி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நடந்தது எதுவும் வீட்டுல தெரிய வேண்டாம். சும்மா வெளியே பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிடு. சரிங்க கார்த்திக். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க வச்சு கேட்டது நீங்க கொடுக்கவே இல்ல. இப்பவாவது. மகா, உனக்கு எத்தனை முறை சொல்றது? சரி சரி, போறேன். கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும். மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே. தானாய் எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் திரும்பும். தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. கார்த்திக், என்ன திடீர்னு? சும்மா ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ண. ஏன் கூடாதா? இல்ல, நீங்க இந்த மாதிரி டைப் கிடையாதுல்ல, அதான் கேட்டேன். நானே வந்து வந்து கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லுவீங்கல்ல. எனக்கு தெரியல மகா. இப்போ உனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைன்னு தோணுச்சு. எனக்கா உங்களுக்கா? உனக்கு தான். அதான் எனக்கு நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே. இதுக்கு மேல எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லையா? தேவையில்லை. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் குட்டிச்சி, இங்க பாரு. அதெல்லாம் முடியாது. உங்க கண்ணை பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது. சரி, அப்போ இடுப்புல இருந்து கை எடுத்துருவா. இல்ல இல்ல, வேண்டாம். அப்புறம் என்ன பிடிக்காத மாதிரி நிக்கிறா? பிடிச்சிருக்கு. ஆனாலும் எப்பவும் நானா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கும் போது எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்கிட்ட இப்படி இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கு அவ்வளவுதானே? இரு, பயத்தை போக்கிடலாம். கொஞ்சம் என் கண்ணை பாரு. அடா பாருடி. இப்போ உன்னை ஹக் பண்ணது எதுக்காக தெரியுமா? எதுக்கு? என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறதுக்காக தானே அந்த சாக்லேட் சாப்பிட்டேன். ஆமா. அதான் கொஞ்ச நேரம் அன்பா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி என்ன உனக்கு திரும்ப வரவே வராதுல்ல. வீட்டுக்குள்ள தனியா இருக்கும் போது திடீர்னு என் ஞாபகம் வரலாம். மறுபடியும் உனக்கு அந்த சாக்லேட் ஞாபகத்துக்கு வரலாம். அப்படி எதுவும் திரும்பவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி இருக்கேன். ஓ அப்படி. என்ன நான் சொல்றது நம்பலையா? கொஞ்சம் நம்புற மாதிரி சொன்னா நம்ப போறேன். ஆள பரவாயில்ல. ஒரு எமோஷனலா கட்டி பிடிச்சிட்டு சும்மா அதை இதையும் சொல்லி சமாளிக்காத. நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறத நான் என்னைக்கும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை பத்தி தெரியும். இன்னைக்கு இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு. அதனால ஏதோ எமோஷனல் ஆகி இப்படி டக்குன்னு ஹக் பண்ணிட்டீங்க. இதை போய் நான் தப்பா நினைப்பேனா? அதுக்கு ஒரு சமாளிஃபிகேஷன் வேற. என்ன சிரிப்பு? நான் சொன்னது கரெக்டு தானே? கரெக்டு தான். இருந்தாலும் சாரி. எதுக்கு? அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கா? இல்லடி, உன்னை ஹக் பண்ணதுக்கு. ஓ, அத கூட சாரி இடுப்புல கை வச்சுட்டு தான் சொல்லுவீங்களோ? உனக்கு பிடிக்கலனா சொல்லு, எடுத்துறேன். ஏங்க, இந்த அன்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படி நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன்? அதே மாதிரி நீங்க எப்போ என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். ஏதோ இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கேன், பாவம் புள்ள ஃபீல் பண்ணுமேன்னு பண்ணிருக்கேன். மத்த நாள்லாம் இந்த ஆஃபர்லாம் எதிர்பார்க்க கூடாது. நான் எதிர்பார்க்க மாட்டேங்க சார். அதே மாதிரி நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. அடி இது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? ஏண்டா ரெடியாக சொன்னா கிளம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏங்கம்மா, இது அவசியங்களா? தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நடந்த தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை மாட்டி விடுறத விட்டுட்டு அந்த பொண்ணையும் பேசி முடிக்க போறேங்கிறீங்க.
வேற என்னதாடா என்ன பண்ண சொல்ற? அவன் தான் கல்யாணம் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டான்ல. நல்ல சம்மந்தமா தான் இருக்கு. குடும்பமும் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் தான். அப்புறம் என்ன உனக்கு? அத்தை, இப்படி விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்தா 2 பேரோட வாழ்க்கையும் நாசமா தான் போகும். அதெல்லாம் எனக்கு தெரியும். அதை நீ சொல்ல வேண்டாம். நீ உன்ற வேலையை மட்டும் பார்த்தா போதும். பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மட்டும் போயிட்டு வந்துக்கிறோம். நீ வர வேண்டாம். எதுக்கு அவளை வர வேணாங்கிறீங்க? என்னடா விவரம் புரியாத ஆளா இருக்க? இவளே ஒரு மலடி. அம்மா, ஏன்டா முறைக்கிற? நான் உண்மையை தானே சொல்றேன். இவளே ஒரு மலடி. இவ வந்து முன்னாடி நின்னா போற காரியம் உருப்படமா சொல்லு. ஏதோ ஆரம்பிச்சிட்டான்ல. கண்ணுல டேம திறந்து விட்ட மாதிரி போல போல போலன்னு கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனி எப்படி உருப்படும்? இந்த மாதிரி பேசாதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது? அவ மனசை கஷ்டப்பட வச்சு எந்த காரியம் செஞ்சாலும் உருப்படாம தான் போகும். உன் பொண்டாட்டி உனக்கு சொல்லிட்டா போதும், உடனே வந்துருவேன். முதலும் கடைசியுமா சொல்லிட்டேன், இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு வரக்கூடாது. ஒன்ற வாழ்க்கை தான் இவளை கட்டிக்கிட்டு நாசமா போச்சு. அர்ஜுன் வாழ்க்கையாவது நல்லா இருந்துட்டு போட்டோம். என்ற வாழ்க்கை ஒன்றும் நாசமாலாம் போகல, நல்லாதான் இருக்கு. இவ என்ற வாழ்க்கையில வந்த பிறகுதான் நானும் பிசினஸ்ல மேல மேல வந்திருக்கேன். பிசினஸ்ல மேல வந்து என்ன பிரயோஜனம்? போற வர இடத்துல எல்லாம் இவளால ஒரே அசிங்கம் தான். இவ்வளோ பெரிய குடும்பம், இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க துப்பு இல்ல. இவ அங்க வந்து நின்னானா அர்ஜுன் வாழ்க்கையை இவளால நாசமா தான் போகும். அத்தை, ப்ளீஸ், இதுக்கு மேல நீங்க பேச வேண்டாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. டேய், அவதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டால, வா போலாம். என் பொண்டாட்டி வரலன்னா நானும் வரல. நீங்க பொண்ணு பாருங்க, இல்ல பார்க்காம போங்க. ஏண்டா, நான் மட்டும் எப்படி தனியா போக முடியும்? நீயும் என் கூட சேர்ந்து வந்தா தானே மரியாதையா இருக்கும். ஏற்கனவே அர்ஜுனை கூப்பிட்டதுக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கே அங்க போய் என்ன காரணம் சொல்ல போறேன்னு தெரியல. நீங்க என்ன வேணாலும் காரணம் சொல்லிக்கோங்க, ஆனா நான் வரமாட்டேன். என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல என்னாலையும் இருக்க முடியாது. இன்னும் எந்தக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கேன். காலேஜ் கிளம்பு. அவங்க பையன் வாழ்க்கையை அவங்க பாத்துக்கிட்டும், வா போலாம். இவளை வரவிடாம பண்ணிடலான்னு பார்த்தா இவன் வேற இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப துள்றானே. நம்ம அங்க போய் இப்படி தனியா நிக்கிறது? டேய், ஏதோ கோவப்பட்டு ஆதங்கத்துல பேசிட்டேன், அதுக்காக வரமாட்டேன்னு சொல்லுவியா? பேசுனது என்ற தப்புதான், மன்னிச்சிருப்பா சாமி. வேணும்னா உன் பொண்டாட்டிக்கிட்டே மன்னிப்பு கேட்கவா? ஏமாடி. ப்ளீஸ், நீங்க பெரியவங்க, நீங்க என்ற கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. ஆமா, இவகிட்ட மன்னிப்பு வேற கேட்பாங்க. மன்னிப்பு ஆள பரவாயில்ல, அழுது அழுது நடிச்சு எப்படியாவது காரியத்தை சாதிச்சிடறா. டேய், என்னடா, அதான் உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வர சொல்லிட்டல, இதுக்கப்புறமே எதுக்கு மோசிக்கிட்டு இருக்க? கிளம்பு. அங்க போய் நின்னுக்கிட்டு அவளுக்கு அவமரியாதை நடக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே கிளம்பிடுவேன். அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா சாமி. ஆனா அங்க ஊர்ல உள்ளவங்க பேசுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீ வேணா பாரு, அங்க கூட்டிட்டு போய் நிக்கும் போது யாராவது ஏதாவது பேசதான் போறாங்க. அப்படி ஒரு வேளை யாராவது பேசினா அவங்க கிட்ட எப்படி பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதும். பெத்த அம்மா கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுறேன்? இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு நானும் பாக்குறேன். கடைசியில நீயே அவ சுயரமும் புரிஞ்சு அவளை விட்டு தூர வரதான் போற. ஏற்கனவே அவ மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நிஜமாக தான் போது. அன்னைக்கு நீ பார்த்து உட்காந்து அழுது புலம்பிடுற. அன்னைக்கும் இந்த அம்மா தான் உனக்கு துணை இருக்க போறேன். நல்லா எழுதி வச்சுக்கோ. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் கிளம்பிடுங்க. ஏண்டி, அவங்க ஏதாவது சொன்ன வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருப்பியா? எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்க. அவங்கள 2 வார்த்தை எதிர்த்து பேசினா அவங்களே பேசாம அமைதியா போயிட போறாங்க. பரவாயில்ல, விடுங்க ஆதி. அத்தை தானே. ஒன்ற இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இதையே சாக்கு சொல்லிட்டு வீட்டையே 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஆனா நீ இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்க. கவலைப்படாத திவ்யா, நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அம்மாவும் உன்னை சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. அத்தை பேசுறத பத்தி நான் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க எப்பவும் பேசுறது தானே கேட்டு கேட்டு பழகி போச்சு. ஆனா வெளியே போகும்போது வரும்போது என்ன மட்டும் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, இப்பெல்லாம் உங்களையும் சேர்த்து தான் பேசுறாங்க. அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம அத்தை சொல்ற மாதிரி நான் வீட்டிலே இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இப்ப நான் மட்டும் போனா பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? பொண்டாட்டியை விட்டுட்டு வந்திருக்கான், ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்களோ டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களோன்னு ஆளாளுக்கு ஒன்று யோசிப்பாங்க. பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்கா, கூட்டிட்டு வந்து அவமானம் நினைச்சு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி நம்மளே பேசுறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுவா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். வா. இல்லைங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஏண்டி, கல்யாணத்தன்னைக்கு உன் கையை பிடிச்சு உனக்கு வாக்கு கொடுத்தது மறந்துட்டியா? ஏங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறத அத்தைக்கு சுத்தமாவே பிடிக்கல. எந்த நிலைமையிலையும் என்ன கைவிட்ட மாட்டீங்கல்ல? பயப்படாதம்மா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். சந்தோஷம் துக்கம் எல்லா நேரத்துலையும் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடவே இருப்பேன். உன் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை உன் கூட தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட பாசம் என் அம்மா மேல ஒரு மாதிரியும் உன் மேல ஒரு மாதிரியும் இருக்காது. எனக்கு நீங்க 2 பேருமே சரி சமந்தான். என்னைக்கும் என் அம்மா பேச்சை கேட்டுட்டு ஒன்னும் கைவிட்ட மாட்டேன். ஐ லவ் யூ ஆதி. ஐ லவ் யூ டுடி. ஐ ப்ராமிஸ் யூ. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ? இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும்
உன்னை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஆனா என்னால நீங்க படுற கஷ்டத்தையும் பார்க்க முடியல. நீ இப்படி அழுதுட்டே இருக்கிறது தான் என்ன கஷ்டப்படுத்துதுமா? எவ்வளோ கஷ்டங்களையும் எவ்வளோ அவமானங்களையும் கூட நான் தாங்கிருவேன். ஆனா உன் கண்ணுல இருந்து வழியிற கண்ணீரை என்னால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. எனக்கும் மனசு ரொம்ப வலிக்குதுடி. ஒரு ஆம்பளைங்கிறனால அழாம உட்காந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீ அழுது அழுது என்னையும் அழ வச்சிடாத. நீ அழுதா என்னால தாங்கிக்கவே முடியாது திவ்யா. தயவு செஞ்சு அழாத. என்னால நீங்க கஷ்டப்படாதீங்க. நான் இனி அழ மாட்டேன். சாரிங்க. தூங்காம என்ற மருமகளை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? என்னது மருமகளா? மா, சும்மா சொல்லக்கூடாது அர்ஜுன். நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆனா பிடிச்சதுதான் பிடிச்ச நல்ல புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்க. என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணை போய் நானும் உங்க அண்ணன் அண்ணியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த பொண்ணு என்ன அழகா இருக்கு. தங்க சிலை மாதிரி அப்படியே தங்கத்துல மின்னுது. கழுத்துலயே 100 பவுனுக்கு நகை போட்டிருக்கு. பொண்ணு பார்க்க போனதுக்கே இவ்ளோ நகைன்னா அடுத்தது கல்யாணம் வச்சா எந்த அளவுக்கு செய்வாங்க? உன் அண்ணன் மாதிரி ஏமாறாம நல்ல பணக்கார பிள்ளையா பார்த்து தான் பிடிச்சிருக்க. அவளே சதி செஞ்சு என் வாழ்க்கைக்குள்ள வர பாக்குறான். அவளை புகழ்ந்து வேற பேசிக்கிட்டு இருக்கீங்களா? பணம் வந்தா போதும். உங்களுக்கு என் வாழ்க்கையை பத்திலாம் கவலையே கிடையாது. டேய், இந்த காலத்துல பணம் தாண்டா எல்லாமே. பணம் இல்லைன்னா ஒரு ஈக்காக்க கூட மதிக்காது. அந்த பொண்ணு ஏமாத்தி உன் வாழ்க்கையில வரலாம். ஆனா பொண்ணு ரொம்ப அழகாவும் இருக்கு. படிச்ச பொண்ணு வேற. அதுவும் இல்லாம சொத்து பத்துன்னு ஏகப்பட்டது கிடக்கு. அவதான் இந்த வீட்டு மருமகன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். போன மாசம் இதே வாயால தான் காவியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அதுவும் வாஸ்தவம் தாண்டா. அந்த காவிய பொண்ணு கூட தியா பொண்ணை விட அழகுதான். படிப்புலயும் வசதியிலையும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க. எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ தான் இப்படி ஒரு பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்கே. இப்படி ஒரு பிரச்சனையே நடக்கலன்னா இந்நேரம் உங்க 2 பேருக்கும் பேசி முடிச்சிருந்திருக்கலாம். இப்ப முடிஞ்சு போனதெல்லாம் பத்தி பேசி என்ன ஆக போகுது? சரி விடு. உங்க அண்ணன் மாதிரி இல்லாம ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க போறோம். அந்த திருப்தி எனக்கு போதும். அம்மா, கொஞ்ச நேரம் இதை பத்தி பேசாம இருக்கீங்களா? தொலையெல்லாம் வலிக்குது. சரி சரி, இப்ப அப்படிதான் இருக்கும். எல்லாம் கல்யாணம் முடிஞ்சது சரியாயிரும். நான் போய் தூங்குறேன். நீயும் சீக்கிரமா போய் தூங்கு. காலையில காலேஜுக்கு போகணும்ல. நான் வரேன். அர்ஜுன், ஏய், எதுக்குடி வந்தா? ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. வேற எதுக்கு வருவாங்க? உன்னை பார்க்கதான். இனிமே என்ன பார்க்க வராது காவியா. அர்ஜுன், நடந்த பிரச்சனையை வச்சுதானே யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டு பாத்துக்கலாம். அப்படி இல்ல. ஏற்கனவே என்ற பேரு இந்த தெருமுழுக்கு நாரி போச்சு. போற வரவங்களாம் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என் கூட பேசுறத பார்த்தா உன்னையும் தப்பா தான் பேசுவாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். இங்க பாரு அர்ஜுன், மத்தவங்களுக்காக வாழ்றாள் நான் கிடையாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் செய்வேன். அப்புறம் காலையிலேயே சார் பொண்ணு பக்கம் போயிட்டு வந்தாச்சு போல. நாளாம் போல வீட்டுலதான் எல்லாரும். கேள்விப்பட்டேன். காலையிலேயே அண்ணன் சொன்னான் குடும்பமா சேர்ந்து பொண்ணு பார்க்க கிளம்பிட்டாங்கன்னு. என்னை கழட்டி விட்டு போட்டா அந்த தேவையை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு போல. ஏய், நீ வேற ஏண்டி? நானே டென்ஷனா இருக்கேன். சும்மா விளையாண்ட அர்ஜுன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்காது. சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா மாறிடும். எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல காவியா. எனக்கு அங்க சாதகமா ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல. அர்ஜுன், ஒரு விஷயத்த நம்ம மனசார நம்ப ஆரம்பிச்சோம்னு வையேன், அது நிச்சயமா நடந்துரும். அதே மாதிரி நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்பு, நல்லதே நடந்துரும். இந்த விஷயம் எப்படி காணாம போகுதுன்னு மட்டும் பாரு. எனக்கு அப்படிலாம் தோணல. சரி, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? சொல்லு. நீ சொன்னா இந்த பில்டிங் மேல இருந்து குதிக்க கூட செய்வேன். எனக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும். பாரா, லவ் பண்ணும்போது எல்லாரும் சொல்ற டைலாக் தான் இது. டேய், நான் நிஜமா தான் சொல்றேன். உனக்காக என் உயிரை கூட விட நான் தயாரா தான் இருக்கேன். என்ன குதிக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்காக இனி நீ என்ன பார்க்கவும் வர வேண்டாம், என்கிட்ட பேசவும் வேண்டாம். நான் உங்ககிட்ட பழகுனதையும் மறந்துரு. பழகுனது எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அம்மா போய் பேசிட்டு வந்துட்டாங்க. எப்படியும் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். இந்த மாதிரி நேரத்துல நீயும் உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்க கூடாதுல. ஓ, அவ்வளவுதானே உன் லவ்? இல்லடி, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ண சொல்ற? நீ சொல்ற மாதிரி கல்யாணத்துக்குள்ள எந்த எவிடன்ஸும் கிடைக்காம அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணுவ? அர்ஜுன், அதான் சொல்றேன்ல, அப்படி எதுவும் நடக்காதுனே. ஒருவேளை நடந்துட்டா அப்ப என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். அப்படி மட்டும் நடந்துட்டா என் உயிரையே விட்டுருவேன் அர்ஜுன். காதல் தோல்விக்காகலாம் சாகணும்னு முடிவெடுத்தா இந்த உலகத்துல இருக்கிற பாதி பேர் செத்துதான் போகணும். அதுவும் நீ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ற. நீயே இப்படி பேசலாமா? என்ன மறந்துட்டு நீ உன் வாழ்க்கைய பாரு. அதான் உனக்கும் நல்லது. ஓ, அப்படியா? சரி, ஓகே. ஏய் காவியா, அங்கெங்க போற?
இங்க இருந்து குதிச்சு சாக போறேன். ஏய் லூசா நீ? இருடி. விடு அர்ஜுன், கைய விடு. லூஸ் மாதிரி பண்ணாத காவியா. யாரு? நான் சொல்றத நான் கேட்டு லூசா? கேளு. நில்லு. விடு அர்ஜுன். இப்ப என்னத்துக்கு என்ன தடுத்து நிறுத்துற? அதான் நம்ம இனிமே பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன உனக்கு? ஏண்டி உன்னை விட்டேன்னு வை. நான் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்குன்னு தெளிவா சொல்லிதானே சொல்றேன். நான் தான் சொல்றேன் அர்ஜுன், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை விட என்ன போக சொன்னீனா நான் உயிரையே விடுவனே தவிர உன்னை விட மாட்டேன். கையை விடு அர்ஜுன், நான் செத்து கூட போறேன். சொல்றத ஒழுங்கா கேளுடி. எனக்கு மட்டும் உன்னை பிரியணும்னு என்ன ஆசையா? உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறமே நினைச்சாலே அப்படி பத்திக்கிட்டு வருது. ஆனா என்ன பண்றதுனே தெரியல. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கலனா இந்த பழி என்னை விட்டு சுத்தமா போகாது. இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். அன்னைக்கு என்னடி பண்ணுவ நீ? அதை யோசிச்சுதான் இப்பவே உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு முடிவெடுக்க போறேங்கிற. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா கண்மூடித்தனமா அது மேல அன்பு வச்சிருவேன். அந்த மாதிரி தான் ஓ மேலையும் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கேன். திடீர்னு விட்டுட்டு போன்னு சொன்னா நான் எப்படி போவேன்? உன்னை விட்டுட்டு போக என்னால முடியாது. என் கையை விடு, நான் போறேன். போறேன்னா நான் ஒரேடியா போயிடுறேன். தொல்லார்னு ஒண்ணு வச்சிருவேன். அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். நீ செத்துட்டா அடுத்து நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? வா பேசாம 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம். ஏன் அர்ஜுன் இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசாத. பின்ன என்னடி? நீ இப்படி எல்லாம் பேசினா நானும் இதே தான் பேசுவேன். ஒழுங்கா அமைதியா நில்லு. முடியாது, என் கையை விடு. நில்லுங்கிறல. இப்ப விட போறியா இல்லையா? ஏய் காவியா, தேவையில்லாத வேலை பண்ணாதடி, நில்றி. காவ்யா, இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும் தெரிஞ்சுதான் இவனை பார்க்க போகாதுன்னு அத்தனை முறை சொன்னேன். அதையும் மீறி இவன் எனக்கு தெரியாம பார்க்க வந்திருக்கேன். எப்படியும் நீங்க தான் வந்திருப்பேன்னு தெரியும்டி. அதான் பின்னாடியே வந்தேன். இங்க வந்து பார்த்தா என்ன கோலத்துல நிக்கிறேன். பார்த்தல, தனியா நீ வந்ததும் ஒன்றரைக்கிட்டே எப்படி நடந்துக்கிட்டானு. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் போலீஸ் கிட்ட தான் புடிச்சு கொடுக்கணும். மா, அர்ஜுன் எந்த தப்பு பண்ணல. நான் தான் சும்மா பேச வந்தேன். நடந்தது என்னதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. எனது நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேனா? என் கண்ணால பார்த்ததான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இரு, உங்க அம்மாவை கூப்பிட்டு இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். மா, சும்மா இருமா. தேவையில்லாம எதுவும் பண்ணி வச்சிடாத. அர்ஜுன் கிட்ட நான் தான் வந்து பேசினேன். அவன் வேற ஒரு காரணத்துக்காக தான் என் தாவணியை பிடிச்சான். ஏண்டி, ஒரு ஆம்பளை தாவணி பிடிச்சு இழுக்கிறான், பலார்னு ஒண்ணு வைக்கிறத விட்டுட்டு அதுக்கு ஒரு காரணம் வேற இருக்குன்னு சொல்றேன். உனக்குலாம் அசிங்கமா இல்ல? என்ன நடக்குதுங்க? வாமா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே உன் பையனை பெத்து போட்டிருக்கியா? என்னத்துக்கு இப்படி கத்துறீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு கத்துங்க. உன் அருமை பையன் என் பொண்ணோட தாவணியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு நிக்கிறான். அவ விடு விடுன்னு சொல்றதும் கேட்காம பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ற பிள்ளை வாழ்க்கை என்ன கதிக்கு ஆனா இருக்குன்னே தெரியல. எங்க அர்ஜுனை பத்தி எங்களுக்கு தெரியும். என்ற பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஆமா, இவ்வளவு தூரம் வாய் பேசுறீங்களே. என்ற பையனா உன் வீட்டுக்கு வந்து உன் பிள்ளைய பார்க்க வந்தா? உன் பிள்ளை தானே செவரேறி இங்க வந்திருக்கு. பொம்பளை பிள்ளையும் அடக்கொடக்கமா வளர்த்துருக்கணும். அப்படி இல்லனா இப்படிதான் செவரேறி குதிச்சு அடுத்த வீட்டுக்கு வரும். ஓ, என் பிள்ளை ஒன்ற பையனை பார்க்க வந்தா அவன் என்ன வேணாலும் பண்ணுவானா? அவன் ஆம்பளை, அப்படிதான் இருப்பான். ஒன்ற பிள்ளைய அடக்கி வைக்கிற வழியை பாரு. வந்துட்டா பேசுறதுக்கு. பாத்துக்கோடி, நல்லா பாத்துக்கோ. அந்த அம்மா எப்படி எல்லாம் பேசிட்டு போகுதுன்னு நல்லா பாரு. உன்னை பெத்ததுக்கு என் மனசு நல்லா குளிர வச்சுட்டேன். வந்து சேரு. இன்னைக்கு வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. அர்ஜுன், சாரி அர்ஜுன். இதுக்குதான் அப்பவே சொன்னேன், தேவையில்லாத பிரச்சனை. சாரிடா, இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல, நீ கிளம்பு, பாத்துக்கலாம். ஏய், கூப்பிட்டுட்டே இருக்கான். உங்க என்னடி பேச்சு? நட போலாம்.